योवेल भविष्यवाणी क्या कहते हैं? நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு आप तृप्त होकर खाएंगे, திருப்தி அடைந்து आप तृप्त होंगे, உங்களை அதிசயமாய் நடத்துகின்ற உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். तुम्हारे लिए आश्चर्य काम से किया हुआ परमेश्वर को स्तुति करेंगे. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டது. मेरी प्रजा कभी नहीं लज्जित होगा. ஒன்னாம் அதிகாரத்துல யோவேல் சொல்கிறார், पहला अध्याय में योवेल कहते हैं, தேவனை விட்டு இந்த இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. परमेश्वर को जुदा होकर यूदा लोग बहुत दूर चले गए थे. இப்ப நானும் நீங்களும் எவ்வளவு தூரத்துல நம்ம இருக்கோம்? हम और आप कितने दूरी में परमेश्वर से है. அதனால என்ன நடந்தது? யாரும் பைபிளை பார்க்கக்கூடாது. யார் சொல்ல போறா? इसलिए क्या हुआ था? कोई बाइबल को नहीं देखे, தேவனை விட்டு விலகிட்டாங்க. परमेश्वर से நான் जुदा हो எழுதி गए. வைப்பேன், உங்களுக்கு ஐயா வந்து பிரைஸ் தருவாங்க. मैं लिख के रखूंगी, मगर आइया யாரும் பைபிளை பார்க்கக்கூடாது. कोई बाइबल को नहीं देखना है. சொல்லுங்க, எப்படி இருக்காங்க? वो कैसे है? அதுக்கு விவரம் சொல்லுங்க. கரெக்ட், உங்க தானே. அல்லேலூயா, हालेलुया. நீ சொன்னியா? ஏன் சொல்லல? சொல்லணும்ல. அல்லேலூயா. हालेलुया. அவங்க கடவுள்கிட்ட மனம் திரும்பல. वो परमेश्वर से मन नहीं फिरे இப்ப थे. நாங்க நீங்களும் வந்திருக்கோம். हम और आप आए हैं. கடவுள்கிட்ட மனம் திரும்பி இருக்கோமா? हम मन फिरे हुए हैं क्या? உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்றேன். आप लोग के लिए गवाही ஒரு कहेंगे. டீச்சர் சொன்னாங்க. एक टीचर ने बोले थे, அல்லேலூயா. அவங்க கணவர் ஆபீசர். वो उनके पति एक ऑफिसर थे, ஆனா அவங்களுக்கு அடிக்கடி அவர் கணவருக்கு டிரான்ஸ்பர் ஆகும். लेकिन बार बार उनके पति को ट्रांसफर होती थी. அதனால இந்த டீச்சர் ரிசைன் பண்ணிட்டு அவர் போற இடத்துலலாம் புது வேலை தேடணும். जो टीचर वो जहाँ भी जाते उनके पति वहाँ पर जाके नया नया काम ढूंढते थे. அப்படி ஒரு ஸ்கூல்ல பயோடேட்டா கொடுத்திருப்பாங்க. एक स्कूल में बायोडाटा दिए रहेंगे, வர சொல்லி உங்க ஜாப்ல நீங்க வந்து சேருங்கன்னு வர சொல்லியிருந்தாங்க. उनके काम में आकर भर्ती करने के लिए बोलते थे. நீங்க எல்லாரும் கவனிக்கணும். आप सभी लोग सुनना है. உங்களுக்கு மாத்திரம் நான் பிரசங்கம் பண்ணல, आपके लिए सिर्फ नहीं, எனக்கும் பிரசங்கம். मेरे लिए भी करती हूँ. அல்லேலூயா. हालेलुया. அப்போ டீச்சர் போனாங்க. एक टीचर बोले थे, ஆபீஸ் ரூம்ல பெரிய கிளர்க் இருந்தாரு. ऑफिस रूम में एक बड़ा क्लर्क बैठे थे. குட் மார்னிங் சொன்னாங்க. उनको गुड मॉर्निंग कहने लगे. அவர் எழுதிட்டே தான் இருந்தாரு. वो लिखते ही बैठे. கொஞ்சம் பொறுத்து அப்படி திருன்னு முடிச்சிருக்காரு. थोड़ी देर बाद उन्होंने ऐसे देखने लगे, பழையபடி அவர் வேலை செஞ்சிருக்காரு. फिर से वो लिखने लगे. இந்த அம்மா சார் என்னை வர சொன்னாங்களே, सर मुझे आने के लिए बोले थे. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அப்ப மேல போங்க, மேல பிரின்சிபல் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. तब ऊपर जाइए, प्रिंसिपल को जाकर देख के बोले थे. போற வழியிலலாம் வர டீச்சர் ஒருத்தர் பாக்குறதே இல்ல, ஓடிட்டே இருக்காங்க. वे हर एक जगह पे टीचर्स ऐसे भाग दौड़ करते थे. ஒருத்தர் முகத்துல சிரிப்பு இல்ல. किसी के चेहरे में मुस्कुराहट नहीं थी. புதுசா போயிட்டு இந்த டீச்சர் அம்மா ஒரு குட் மார்னிங் சொல்றாங்க. वो नए गए हुए टीचर सबको गुड मॉर्निंग कहने ஆன்சர் लगे. யாரும் ரெண்டாவது குட் மார்னிங் போடல. फिर से उनको कोई गुड मॉर्निंग नहीं बोले. அல்லேலூயா. हालेलुया. பிரின்சிபல்கிட்ட போனாங்க. ये प्रिंसिपल के पास गए. அவங்க சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த கிளாஸ் எந்த சப்ஜெக்ட்னு நாங்க சொல்லணும். थोड़ा वेट कीजिए, कौन सा क्लास है, कौन सा सब्जेक्ट है, मैं बोलती हूँ करके. வந்துட்டாங்க. उन्होंने आ गए. நான் மூணாவது எக்ஸாம்பிள் சொல்லும்போது தான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். तीसरा एग्जाम्पल बोलने के समय ही बोलना चाहती உங்களை थी. எல்லாரையும் பார்த்தோன்னே ये आप लोग को देखते ही நீங்க உங்களையே நீங்க விசாரிக்கணும்னு நான் சொல்லுது. मैं खुद को ही तुम लोग पूछताछ करने के लिए मैं सोचती हूँ. நானும் தான். मैं भी. அல்லேலூயா. हालेलुया. உடனே இவங்க வேலை செஞ்சாங்க. टीचर आकर काम करने लगे. ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க. हर एक दिन प्रार्थना करते थे. குட் மார்னிங் சொன்னாங்க, குட் மார்னிங் சொல்லவும் மாட்டேங்காங்க. कोई गुड मॉर्निंग बोलेंगे तो फिर से गुड मॉर्निंग नहीं बोलते, சிரிக்கவும் மாட்டேங்காங்க. मुस्कुराते भी नहीं. இந்த ஸ்கூல் வினோதமா இருக்கு. ये स्कूल बहुत अनोखा है. என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. यहाँ पर मुझे लेकर आए तो एक मकसद है. ஆண்டவரே, என்னை நினைத்திரணும். परमेश्वर मुझे याद कीजिए. ஒருத்தருக்கு பேசுகிறதே கிடையாது. कोई एक दूसरे से बात नहीं करते थे, ஒருத்தர் சிரிக்கிறதும் கிடையாது. एक दूसरे से हंसते भी नहीं थे. ஒரு நாள் இவங்க கிளாஸ்க்கு ஒரு பையனை 2-3 டீச்சர் பிடிச்சி கரகரன்னு இழுத்து கொண்டு நீங்க தான் பேஸ்மேட் கொடுக்கணும் உங்க கிளாஸ் பையன்னு சொல்லி. एक दिन 3-4 टीचर्स एक लड़का को लेकर आकर इसे तुम ही दंड देना है कर बोल दिए थे. நம்ம எல்லா டீச்சரும் உட்காருங்கன்னு சொன்னாங்க. तब ये सभी टीचर्स को बैठने बोले थे. என்ன பண்ணலாம்? क्या किया? கேரம் போர்டு துட்டு வச்சு விளையாடணும். कैरम बोर्ड को ऐसा पैसा रखकर जुआ जैसा खेलने लगा. பையன் சொன்னா ஒரு பையன் என்னை போட்டு கொடுத்துட்டான். एक लड़का मुझे ऐसे बता दिया है. எல்லாரும் இவங்க என்ன
பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. क्या पनिशमेंट देने वाले कर वो देख रहे थे। தம்பி அவன் போட்டு கொடுக்கல, तब लड़का ये कोई बोला नहीं है मुझसे, அவன் உனக்கு நல்லது செய்திருக்கான். वो तुझे अच्छा किया है। நீ இப்படி துட்டு வச்சே விளையாடிட்டே இருந்தா நீனும் வீணா போயிருவ. तू पैसे रखकर खेलते खेलते जाएगा तो तू भी बिगड़ जाएगा। இப்ப இந்த பையனை நீ போட்டு கொடுக்கன்னு சொல்லி பகை வளர்ந்து ஸ்கூல் விட்டு போன பிறகு உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து கொலையா கூட மாறலாம். एक दूसरे को दोषी ठहराते रहेंगे तो ऐसे मन में उनकी दुश्मनी बढ़ती जाएगी। இப்ப கூட சொல்லிட்டு இருக்கிறது நடந்த சம்பவம். ये जो बोलती हूँ कहानी वो हकीकत में हुआ है। அதனால நீ உனக்கு அது தேவனுடைய தூதன் போல உனக்கு சொல்லி ये स्वर्गदूत जैसे तुझे ऐसा बताया कर भलाई किया कि ऐसे बोले थे। நீ இப்படி சொல்லக்கூடாது, ये तुम ऐसा नहीं बोलना चाहिए, இப்பவே அது நீ விட்டுறணும். சரியா? ये अभी ही तू छोड़ देना, ऐसे बोल। பகை இருக்கக்கூடாது. तू एक दूसरे को दुश्मनी नहीं रहना चाहिए, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மன்னிச்சிடணும். एक दूसरे को क्षमा भी कर देना है, ரெண்டு பேரும் கை கொடுத்து दोनों को भी हाथ मिलाकर பேசணும், சிரிக்கணும் அப்படி சொல்லி सभी से बातें करना है, मुस्कुराना है, ऐसे बोले थे। டீச்சர் எல்லாம் பார்த்தாங்களாம். सभी टीचर्स देखने लग गए। ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டாங்க. ये दोनों लड़का बहुत खुशियां से चले என்ன गए। பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம்னு போனாங்க, போயிட்டாங்க. ये क्या दंड देने वाले सोचने वाले भी चले गए। இப்ப குட் மார்னிங் இவங்க போனதாலும் எல்லா டீச்சருமே குட் மார்னிங். ये गुड मॉर्निंग नहीं कहते तो भी सभी टीचर्स इनको गुड मॉर्निंग बोलते थे। பிரின்சிபல் சொன்னாரா, वो प्रिंसिपल कहने लगे, ஒரு வருஷம் ஆச்சுமா டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சு, 1 साल हो गया टीचर्स मीटिंग रखकर, இப்ப நீங்க வந்த பிறகுதான் நம்ம வைக்க போறோம், आप आए तभी मैं टीचर्स मीटिंग रखने वाली हूँ, அப்படி சொன்னாங்க. ऐसे बोले थे। அப்ப நான் நீங்க யாரு, हम और आप कौन हैं, நம்ம யாரு, हम कौन हैं, சொல்ல மாட்டீங்களா? சகே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும், நீங்க சொன்னீங்க. दूसरे लोगों को हम प्रकाशित ज्योति जैसे है। காலையில எனக்கு ஒரு கால் வந்துச்சு. सुबह में मुझे एक फोन आई थी। நானும் நீங்களும் ஆண்டவர் எதுக்கு வந்தாலும் நிறைய இருக்கு. हम और आप परमेश्वर क्यों आए कर बहुत सारे இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, इस घर पर उद्धार आई है, அப்படின்னு சொன்னோனே ऐसे कहते ही அவங்க வீட்டு ஹால் उनके हॉल में இருட்டா இருந்தது, லைட் கூட வெளிச்சமா ஆயிட்டு, उनके हॉल में बहुत अंधेरा था, लाइट भी नहीं लगाया तो उजाला हो गया। மன திரும்புதல் இருக்கிறதோ அங்கு ரட்சிப்பு இருக்கிறது, कहाँ पर मन फिरावट है वहाँ पर उद्धार भी है, அங்கு வெளிச்சம் இருக்கிறது, वहाँ पर उजाला भी है। ஒருவர் ஐக்கியமே இல்ல, வந்திருக்கோம் யாருக்காவது ஐக்கியம், एक दूसरे के साथ हम संगति में नहीं है, கனம் பண்ணிக்கிறோமா, बड़े लोगों को हम आदर करते हैं क्या? கிடைச்சோனே நம்ம பெரிய இவங்க கிடையாது, हम जो हमारे पास सब कुछ है तो हम बड़े लोग नहीं हैं। கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு தந்தோனே நான் பெரியவ கிடையாது, परमेश्वर हमें प्रकटीकरण देते तो हम बड़े लोग नहीं हैं। யாரெல்லாம் தாழ்த்துகிறோமோ அவர்களுக்கு கிருபை जो அளிக்கிறார். कोई अपने आप को दीन करता है वही अनुग्रह पाता है। யூத ஜனங்கள் ये यूद लोग, என்ன நடந்ததுங்க, यहाँ पर क्या हुआ था? அந்த வசனம் वचन को देखिए, வெட்டுக்கிளிகள் टिटिया लोग, 4 வசனம் வாசிக்கணும். யோவேல் 1:4, பச்சை புல் விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, जो टिटिया ने छोड़ा है उसे एक पक्षी भी खा लिया है। பச்சை புலை விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி பாருங்க, தின்றது. ஒண்ணு மாறி சாப்பிட்டு இப்ப என்ன நடந்தது, एक दूसरे को ऐसे छबा लिए थे, क्या हुआ? தேவனுடைய ஜனங்கள் ये परमेश्वर के लोग हैं, விவசாயம் அழிஞ்சு போச்சு, खेती बाड़ी सब मिट गई है, நம்ம விவசாயத்துக்கு ஒரு ஸ்பெஷலுமே இல்ல, हमारे किसानों के लिए कुछ अनोखी नहीं நம்ம है, ஜெபிக்க வேண்டும். हम प्रार्थना करना है। விவசாயம் அழிஞ்சதுனால என்ன நடக்குது, वो किसान खेती बाड़ी मिट அங்க जाने மழை पर இல்ல, वहाँ पर बरसात नहीं, அவங்க ஆண்டவரோட இல்ல, क्योंकि वो परमेश्वर के संग நம்ம नहीं। ஜெபிக்கிறோம், हम आज प्रार्थना करते हैं, வரோம், அபிஷேகத்தில் நிறைந்தோம், கனி எங்கே, हमारे भवन में आते हैं, கனி अभिषेक எங்கே, फल कहाँ पर है? प्रेम के फल படிச்சவங்க தான். वो सब लोग पढ़े हुए लोग हैं। ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை एक दूसरे से लड़ाई அந்த ஸ்கூல்ல, उस स्कूल पर। அந்த ஆள்கிட்ட மனக்கட்டு போய் குட் மார்னிங் நான் இன்னதுக்கு வந்திருக்கேன்னா அவன் திருடன் மாதிரி பயங்கரமா சண்டைக்கார மாதிரி முடிச்சிருக்கான். जो गुड मॉर्निंग बोलते हैं वो क्लर्क ऐसे दुश्मन के जैसे देखने लगा था। இன்னைக்கு நானும் நீங்க எப்படி இருக்கோம், हम और आप अभी कैसे हैं? பார்ட்டி अभी एक झुंड बनाते हैं, கடைசி காலம் வந்தாச்சு, हम अंतिम दिनों में हैं, வாசல் வரைக்கும் வெள்ளம் வந்தாச்சு, अपने द्वार तक नाश आ गया। எங்க அன்பு எங்க, कहाँ पर प्रेम है? தமிழே நல்லா வராதுக்கார இங்கிலீஷ் பேசிட்டு
இருக்கு. मैं तमिल अच्छे से नहीं आती, इंग्लिश में भी आती है। நான் இந்த வில்லேஜ்ல இருந்துட்டு எல்லாரும் இங்கிலீஷையும் குறை சொல்லுமே. मैं इंग्लिश को कमी बोलती थी। இப்ப ஞான் பிள்ளைகள் என்னை பார்த்து சிரிக்காங்க. मेरे को देख के मुझे मेरे बच्चे लोग हंसते। मैं ही बड़े पढ़े हुए ऐसे सोचे थे, ऐसे ही हम सोचते हैं। हालेलुया। एक दूसरे से हम प्रेम नहीं करते। हम महिलाओं के झुंड में आने वाले एक दूसरे को हम पूछताछ करते हैं क्या, बातें करते हैं क्या, वो बहुत मुख्य है। हालेलुया। हम ऐसे ही आएंगे वैसे ही जाएंगे, ऐसे वो घमंड है। दीनता के साथ रहने वाले ही दूसरे को पूछताछ करेंगे। मैं किसी को कमी हाथ नहीं कहती हूँ, हम ऐसे ही रहते तो काफी है। ये लोगों को भुलाते हैं परमेश्वर। किसान के खेती बाड़ी मिट रही, बरसात नहीं, क्या 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 होती है आप ऐसे कहो। अकालपन आती है। जो अकाल आई तो याजक लोग दान देने के लिए भी वहाँ पर कुछ नहीं थी। वो बरसात नहीं है तो धूप इतना बहुत उजाला के जैसे आती है। जो धूप बिजली के समान आएगी तो अग्नि के जैसा रहेगी। जो भेड़ बकरियों को भी भोजन नहीं, वो भी चिल्लाती है। कि किसके लिए भेड़ बकरियों को भी चिल्लाहट आई। जो भेड़ बकरियों को हम अपनाते हमारे द्वारा। इतने बुरे लोगों के बीच में भी भविष्यवाणी को भेजते हैं परमेश्वर। हम और आप कितने प्रचारों को सुन लिए हैं। हर एक लोगों के घर में उद्धार चाहिए। उन दिनों में सगाई को देखकर बोले थे इन घर पे उद्धार आए कर कहा कब, तब अपने गलतियों को महसूस किया, अपने गुनाहों को महसूस करने के समय पर। हालेलुया हालेलुया। हम शास्त्र पढ़ने के समय पर कितने लोग ध्यान दिए थे। अपने कपड़ों को नहीं, अपने हृदय को फाड़ कर। कौन कौन उपवास रहना है। जो शादी हुआ दूल्हा दुल्हन भी अपना उपवास को मानना है। शास्त्र कहे कि दूल्हा दुल्हन 1 साल के लिए कहाँ पर भी नहीं जाना है। लेकिन योवेल कहते हैं बालक और दूध पीने वाले बालक को भी बुलाइए, ऐसे बुजुर्ग लोगों को भी बुलाइए। आज हम और आप बुजुर्ग लोगों को आदर करना चाहिए। प्रेम के बिना मसीह की जिंदगी नहीं है। पासवान संडे कहते थे वरदान रह सकती है, फल रहना चाहिए। प्रेम के द्वारा ही सब कुछ फल आती है। उस स्कूल में टीचर्स मीटिंग ही नहीं था, प्रिंसिपल से सहन नहीं पाते थे। हालेलुया। ये टीचर के बारे में ही और एक गवाही को भी मैंने बोले थे। ऊपर एक परिवार, नीचे एक परिवार थे। वहाँ पर लगातार झगड़ा होते थे। लेकिन यहाँ पर भी बहुत सारे बच्चे थे मगर झगड़ा नहीं हुआ था। ये एक ऊपर के और नीचे के लोग दोनों भी फ्लोरिंग में आए थे। आपके बच्चे लोग इतने लोग हैं मगर आवाज ही नहीं है। मेरे हमारे लिए बाइबल है। हम पति पत्नी झगड़ा करेंगे तो वचन को देखते हम क्षमा मांग लेते हैं, हम झगड़ा नहीं करते। ये हमारे बच्चों को भी ये सब कुछ पता है तो वो चिल्लाते नहीं।
அப்படியான அப்படி கேட்டுட்டு அங்க போயிட்டாங்க. वैसे क्या करके सुनकर चले गए थे। அந்த வீட்டுல இருந்து அந்த வீட்டு பிள்ளை வந்து இவங்களுக்கு கொடுத்திருக்கு காய்கறி. ये वो बच्चे उनके लिए एक सब्जी दिए थे। வாழைக்காய் இப்பதான் பறிச்சுட்டு வந்து பச்சை பச்சைன்னு இருக்குது. केला का बाजी ऐसे हरा हरा थी। நிறைய வாழைக்காய் வந்து கொடுத்து बहुत सारे केले को दिए थे। யார் தந்தா? எங்க அப்பா உங்களுக்கு தர சொன்னாங்க. मेरे पिताजी ने आपको देने के लिए कहा। கேட்டுட்டீங்களா இந்த சாட்சி? ये गवाही को आप लोग सुने थे क्या? சொல்லி கேட்டுக்கீங்களா? நீங்களும் சில சமயம் ஆக்சிடென்ட் யார் கேட்கலையா? ஞானம் கேட்கலையா? இந்த சித்தி எங்க? நீ கேட்டுக்கலாம்? இந்த சித்தி எங்க? கேட்டுருக்க கேட்டுருக்க நான் சொல்லுவேன். நீங்க கேட்டுக்கலாம்? ஒரு காதுல வாங்கி ஒரு காது விட்டா என்ன ஆகும்? हालेलुया। எதுக்கு நம்ம அப்பா நமக்கு யோசனை சொல்கிறார்? क्यों हमारे पिता योजना कहते हैं? அவரு ரொம்ப ஆசை என்ன அழகா இருக்கு. ये बहुत अच्छा है केला। அப்ப நாளை டிபனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. जो शाम के टिफिन में कुछ बनाना है ऐसा बोले थे। அப்ப சாயந்தரம் வந்தோடனே அதை வெட்டணும்னு வெட்ட ஆரம்பிக்காங்க. वो उसे काटने के लिए शुरुआत हुए थे। உள்ளத்துல இருந்து வருது, वो अंदर से கேட்கலையா? கேட்கலையா? உள்ளத்துல இருந்து வருது. நீ வந்திருக்க हृदय से आए थे। இது சாப்பிடக்கூடாது, इसे खाना नहीं है। நம்ம ஆண்டவர் எப்ப ஆலோசனை अपने परमेश्वर योजना देते हैं। சாப்பிடக்கூடாதுன்னு வந்து इसे खाना नहीं है बोले थे। அந்த உடனே ஆண்டவர் சொன்ன பிறகு அவங்களுக்கு ஏன் எவ்வளவு அழகா இருக்கு, ஏன் மனசு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி क्यों इतना अच्छा केला है, क्यों खाना नहीं कर कर मन में से ऐसे आवाज आ रही है। அங்கேயும் டஸ்ட்பின்ல வச்சு ஒரு பேப்பர்ல பொதிச்சு उनके पेपर में रखकर उसे बांधकर कचरे के डब्बा में கொண்டு போனாங்க வெளியே. वो लेकर गए बाहर। சாயந்தரம் பால் கொடுக்க பையன் வந்து அது என்னம்மா நானே போடுறேன் நீங்க ஏன் போடுறீங்கன்னு கேட்டிருக்கான். जो दूध देने वाला लड़का हूँ, ये आप क्यों फेंकते हैं? मैं फेंक देता हूँ करके बोली। தம்பி இது தூர போடணும். ये फेंकना है। அந்த பையன் பாலை கொடுத்துட்டு அதை பார்த்தா வாழைக்காய் பச்சை பச்சைன்னு இருக்கு. ये वो दूध दे के उसे देखा तो केला बहुत हरा हरा है। சந்தோஷம் கொண்டு கச்சடால கொடுத்ததும் கொண்டு போயிட்டான். वो कचरे में डालने बोले तो वो लेकर चले गया। பால் தானே வரல. दूसरा दिन दूध वाला नहीं आया था। இந்த டீச்சருக்கு ஒரே கவலை. ये टीचर को बहुत चिंता हो गई। ஆண்டவரே நான் வந்து தூர தான் போட போனேன், அவன்கிட்ட நான் கொடுக்கல. परमेश्वर में ये फेंकने ही जाती थी, उसे नहीं दिया था। நான் போடுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணானோ பால் கொண்டு வரலையே. ये क्या किया? दूसरा दिन दूध नहीं लेकर आया है। லேட்டா வந்திருக்கான். लेट आया था। ஏன் தம்பி வரல பால் கொண்டு? क्यों दूध लेकर लेट आया? செத்து போச்சுமா. वो गाय मर गया ऐसा बोलने लगी। வாழைக்காவை பார்த்துட்டு இந்த வாழைக்காய் தூர போடுங்கன்னு மாட்டி வச்சுட்டான். इस केला को गाय के पास खाने दे दिया था। அப்போ அந்த பொறாமையின் பிடிச்ச அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க वो जो जलन के साथ அவங்களுக்கு நல்லதுதான் சொன்னாங்க. इसे भलाई बोले थे, बुराई नहीं बोले। முகாந்திரம் இல்லாம பகைக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க. दुश्मनी ऐसे ही मनाते हैं कुछ कारण के बिना। நான் உன்னை தூரம் தானே போட சொன்னேன், मैं तुझे फेंकने के लिए कहा, क्यों गाय को दिया? நம்ம விசேஷித்தவர்கள், हम विशेष लोग हैं। நமக்கு யாரும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. हमें कोई भी ऐसा बुराई नहीं कर सकते हैं। மனம் திரும்பும் போது हम मन फिराने के समय அவரை போல் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். उनके सम्मान उन मन फिराने के लिए, भलाई करने के लिए फिरते हैं। பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் शैतान के बंधन में रहने वाले सभी को விடுதலை கொடுத்தாரு, छुटकारा दिए थे। அல்லேலூயா. हालेलुया। 3 பேருக்காக நான் ஒவ்வொரு மணி நேரம் ஜெபிக்கிறேன். நான் பெருமைக்காக சொல்லல. 3 जन के लिए मैं 1-1 घंटा प्रार्थना करती हूँ। அவர் எனக்கு உத்தரவு தராரு. मेरे लिए उत्तर देते हैं। அதெல்லாம் பெருமை பாராட்ட ஒண்ணும் இல்ல. उसके लिए मैं घमंड जताने के लिए कुछ नहीं। ரெஜினாவுக்கு ஒரு மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன். एक्स्ट्रा रेजिना बहन के लिए हम प्रार्थना करते हैं। இவ மகளுக்கு இன்னொரு ஒரு ஆளுக்கு और इसका बेटी को और एक लोग உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? आपको कैसे ये समय मिलती है? வரும்போது இருக்கும்போது வேலை செய்யும்போது ஒரு நிமிஷத்தை நான் என்னால டைம் இருக்காது. मैं ऐसे काम करते समय, आते समय, जाते समय ऐसे स्तुति करते प्रार्थना करती रहती हूँ। இதுல இந்த 3 மணி நேரம் ஜாமத்தில் ஜெபிக்கிறது. ये रात में प्रार्थना करने के समय में நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுனால என்னை அவர் எனக்கு
அவர் வெளிப்பாடு என் வீட்டு காரியத்தை பேசுகிறார். दूसरे लोगों को मैं प्रार्थना करने के समय पर परमेश्वर मेरे घर के बारे में कहते हैं. இப்ப கொடிய பஞ்சம் அந்த யூதா ஜனங்களுக்கு बहुत अकाल है ये यूनानी लोगों के लिए. தீர்க்கதரிசி மூலமாக இந்த பிள்ளைகள் பஞ்சத்தில் இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் பார்த்தார். जो भविष्यवाणी के द्वारा परमेश्वर इनके निकट नहीं रहना चाहते थे. எக்காலம் ஊதுங்க, नरसिंह ने फूकने के சபையை बोले கூட்டுங்க. कलिशा को इकट्ठा कीजिए. நம்ம யுத்தத்துக்கு முன்னா என்ன பண்ணணும்? 10:9 சொல்லுது எக்காலம் ஊதணும். गिनती के पुस्तक पर इस तरह कहता है कि वो हम नरसिंह को फूकना है. ஆசாரியர் தான் ஊதணும். याजक ही उसे फूकना है. ஓங்கி ஊதணும். वो बहुत जोर से फूकना है. ஊதும்போது ஆண்டவர் நினைவு கூறுவார். वो उस फूकने के समय पर परमेश्वर இன்னைக்கு देखेंगे. வந்திருக்கவங்க ஜெபத்துல சோம்பலா இருக்கவே கூடாது. अब आए हुए हम लोग प्रार्थना में आलसीपन नहीं दिखाना நமக்கு चाहिए. விடுதலை வேணுமா? हमें छुटकारा நம்ம चाहिए. கடனெல்லாம் கொடுக்கணுமா? हमारे कर्जा झुकाना है क्या? நம்ம ஜெபம் பண்ணணும். हम प्रार्थना करना है. லாக்டவுன்ல 2 வருஷம் வீணடிச்சிட்டேன். हम 2 साल ऐसे ही व्यर्थ कर दिए थे. கடன் கொடுக்காம. वो कर्जा नहीं चुका पाए थे. நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணும்போது எவ்வளவாய் ஆண்டவர் उसके लिए हम प्रार्थना करने के समय पर परमेश्वर कितना करते हैं. நம்ம எக்காலம் ஊதும்போது ஆண்டவர் நினைவு கூறுகிறார். हम नरसिंह के फूकने के समय पर परमेश्वर उत्तर देते हैं. யோவேல் சொல்றாங்க எல்லாரும் உபவாசத்துக்கு எக்காலம் ஊதி எல்லாரும் வர சொல்லுங்க. योवेल कहता है कि ऐसे नरसिंह फूक कर उपवास के लिए सबको आने बोलिए. கிழமை இருந்து பார்க்க கூடாது. बुजुर्ग कर नहीं देखना चाहिए. எல்லாரையும் கூப்பிடுங்க. பால் குடிக்க பிள்ளைகளை கூப்பிடுங்க. जो दूध पीने वाले बच्चों को भी बुलाइए. எல்லாரும் உபவாசம் இருக்காங்க. सभी लोग उपवास बैठे थे. இப்ப நம்ம வாட்ஸ்அப் இதுல கேட்டோம்ல. हम पढ़े हुए बाग में देखे ना. அப்பொழுது கர்த்தர் நம்ம தேசத்துக்காக तब अपने देश के लिए வைராக்கியம் கொண்டு झुंड जताकर நமது ஜனத்தை கடாட்சிப்பார். अपने लोगों के लिए तरस खाए थे. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தேசத்துல என்ன நினைச்சு கவனிக்கீங்க? आप लोग देश को क्या देखते हैं? நான் கத்தாருக்கு போயிருக்கும்போது என் மருமகன் சொன்னாங்க, मैं कतार में जाने के समय पर मेरे जमाई बोले थे எப்பவும் நியூஸ் தான் ஓடும் எனக்கு. तो कभी भी न्यूज ही चलते थे. நம்ம சொல்லுவோம் உங்க அம்மா என்ன அரசியல்வாதியா? आपके माँ के ऐसे राजनीति देख करने वाले நியூஸ் பார்க்காங்க. कभी भी लगातार न्यूज देखते हैं. அரசியல்வாதியை விட நம்ம முக்கியமானவர். हम राजनीति लोगों से भी बहुत நம்ம बेहतर தேசம் हैं. எப்படி இருக்கிறது? हमारे देश कैसा है அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். उसके लिए हम प्रार्थना करना है. நம்ம ஜெபிக்கும் போது அங்க என்ன நடக்குது? हम प्रार्थना करने के समय पर क्या होता है? கர்த்தர் நம்ம தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு तब परमेश्वर अपने देश के विषय में जलन दिखाकर நம்ம ஜனத்தை கடாட்சிப்பார். अपने प्रजा के लिए तरस करते இன்னைக்கு நம்ம हैं. எதுல குறைபட்டிருக்கோம்? आज हम किस पर कमी है நம்ம हमें? குறைபடுவதற்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தவில்லை. हम कमी होने के लिए वो क्रूस पर लहू नहीं बहा நம்மை है. குறைபடுவதற்காக அவர் வரவில்லை. हम कमी होने के लिए वो आए नहीं है. அவர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை சுதந்திரிப்பதற்கு वो हमारे जो बाग है उसे अपनाने के लिए आए அவர் हैं. வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். वो वायदा को दिए हैं. அது அந்த வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் वो सभी वादा मसीह यीशु मसीह के अंदर आ कर आमीन कर है. பிரச்சனையை பார்த்தாலும் பிரச்சனை போகாது. समस्या को देखते ही समस्या नहीं जाएगी. வாக்குத்தத்தங்களை எப்படி கொடுத்திருக்கிறேன்னு வாக்குத்தத்தங்களை பார்த்தா போதாது. वायदा ऐसा दिए कर उसे देखने से कुछ नहीं होगा. அந்த இருதயத்துல நிரப்பணும். हमारे हृदय पर அந்த வாய்னால அறிக்கையிடணும். जो होठों से कबूल करना चाहिए. இருதயம் அது உள்ளான மனிதன். जो हृदय अपने अंदर ही के அந்த आत्मिक पर வசனத்தால் நிரப்பி उसे वचन से भरकर அது நீதி உண்டாக வாய்னால அறிக்கை वो धार्मिक बनाने के लिए उसे कबूल करना है. ரோமாபுரிக்கு 10:10 रोमर के पुस्तक 10वां अध्याय 10वां वचन में इस तरह कहते हैं எத்தனை வாசல் வைத்திருக்கிறார். कितने द्वार को परमेश्वर रखे எல்லாம் हैं. நாம் அனுபவிப்பதற்கு. सब कुछ हम अनुभव करने के நோய் लिए. வரலாம், बीमारी आ அது सकती है நிரந்தரம் அல்ல. लेकिन वो निरंतर नहीं பேய் रहेगी. வரலாம், அது நிரந்தரம் இல்ல. शैतान रहेगी मगर वो सदा के लिए நமக்கு नहीं. சொல்லியிருக்காரு. वो हमारे लिए कहा है. கூடுமென. वो विश्वास से सब कुछ होगा. மத்தேயு 10:10 லூக்கா 9:10 சொல்றாரு, சகல நோய்களின் சகல வியாதிகளின் சுகமாக்குங்க. लूका के पुस्तक मत्ती के पुस्तक पर इस तरह है कि सारे बीमारियों को चंगाई कीजिए. பூமியில இருக்கிற எனக்கு உங்களுக்கு அவர் அதிகாரம் पृथ्वी தந்திருக்கிறார். पर रहने वाले
हमें और आपको अधिकार को அந்த दिए। இயேசுவின் நாமத்தினால் நாம் அதிகாரப்படுத்த வேண்டும். यीशु मसीह के नाम से उस पर अधिकार जताना है। அதில வார்த்தை இருந்தது. शुरुआत में वचन थी। அந்த வார்த்தை சும்மா இருந்ததா? वो वचन व्यर्थ था क्या? அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்றேன், ஆதியிலே தேவன் இருந்தாங்க. लगातार मैं कहती हूँ शुरुआत में परमेश्वर था। ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். परमेश्वर डगमगा रहे थे। அந்த தேவன் வார்த்தை உபயோகித்தார். परमेश्वर उस वचनों को उपयोग किए थे। வெளிச்சம் உண்டான கடவுள் उजाला होने दो कर कहने लगे थे। वहाँ पर उजाला आ गई थी। वहाँ पर देखे நல்லது என்று கண்டார். वो सब कुछ भलाई कर देखे। அவர் சொன்ன அந்த வார்த்தை நமக்குரியது. वो जो कहा हुआ वचन हमारे लिए है। நம்மள சொல்ல முடியும். हम भी कह सकते हैं। कब? அவரோட ஐக்கியம். उनके संग संगति में रहने के समय। இனி அஞ்சரைக்கு எழுப்பினாரு. मुझे 5:30 बजे उठाए थे। रात भर में जागी थी। मैं जाग रही थी। 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 6 बजे मैं जागूंगी। 8 மணிக்கு எந்திரிக்கலனா 8 बजे नहीं उठी थी। இந்த பிளக் கலட்டி விட்டாச்சு. उस ब्लग को निकाल कर दे दिए। ஜெபம் பண்ணல, உனக்கு எனக்கு ஐக்கியம் இல்லைன்னு அவர் பேசுகிறார். मैं प्रार्थना नहीं किया, तुम तेरे लिए मेरे लिए संगति नहीं है करके दिखाते। எந்திரிக்கவா? நான் 8 மணிக்கு எந்திரிக்கேன். 6 बजे उठने वाली मैं 8 बजे उठी थी। हालेलुया हालेलुया। मन्निके दया वो क्षमा करने के लिए दयालु है। हालेलुया हालेलुया। நம்ம ஆண்டவர் போல அன்பு யாருக்கு உண்டு? हमारे परमेश्वर के समान प्रेम कौन जता सकते हैं? ஜனங்கள் அழியக்கூடாது. मेरे लोग नहीं नाश होना है। ஜனங்கள் ஜெயிப்பா இருக்கணும். मेरे लोग अच्छे से रहना है। தீர்க்கதரிசி அனுப்பினார். इसीलिए भविष्यवाणी को भेजे थे। அவர் சொன்னார், நீங்க இப்படி உபவாசம் இருங்க. आप लोग इस तरह उपवास करो। காணிக்கை கொண்டு வர ஒண்ணும் இல்லையே. दान लेकर आने के लिए कुछ भी नहीं है। அவங்க உபவாசம் இருக்காங்க. वो उपवास रख रहे थे। அங்க இருந்து வார்த்தை வருது. वहाँ से शब्द आती है। हालेलुया हालेलुया। 21 தேசமே பயப்படாதே. 21 का वचन, देश को मत डर, மகிழ்ந்து களிகூரு. मगन होकर आनंद कर, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். यहोवा बड़े काम करेंगे। 22 வாசிங்க. और 22 को पढ़ेंगे। வெளி மிருகங்களே பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் முட்செடியையும் பலனை தரும். அடுத்த வசனம். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வசிக்க பண்ணுவார். அடுத்தது வாசி. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வசங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. हालेलुया। இவங்க மனம் திரும்பி கர்த்தருக்கு யாருக்கெல்லாம் நமக்கு வீடு வாசல் இல்ல, சொந்த வீடு, हम मन फिराकर परमेश्वर के अंदर रहते हैं, हालेलुया। जिसको घर नहीं है, खुद का घर नहीं நமக்கு है, அவர் தரும்படி அவர் நின்னுட்டு இருக்காரு. हमें देने के लिए राह देखते हैं। நீங்க நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को जांच कर देखना நம்ம है, ஆண்டவர்ட்ட இருக்கோமா இல்லையா? हम परमेश्वर के अंदर है कि नहीं। மனம் திரும்பி ஜெபம் பண்ணி நம்ம உடனே ஆண்டவர் உத்தரவு சொல்கிறார். मन फिराकर प्रार्थना करने के समय पर परमेश्वर तुरंत उत्तर देते हैं। மனிதர்கள் மனம் திரும்பினோடனே மிருகங்களே பயப்படாதீர்கள். मनुष्य मन फिराने के समय पक्षियों को भी कहते मत डरो। வனாந்திர காடு, வனாந்திரத்துல மேய்ச்சல் இருக்குது. रेगिस्तान में भी उनके लिए चरवाइयां हैं। हालेलुया। हालेलुया। ஆண்டவர் இல்லாததை இருக்கிறதா? हमारे परमेश्वर जो नहीं है वो है कर कहने वाले हैं। மனம் திரும்பி அவங்க எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணவங்க. मन फिरा कर उपवास रखकर प्रार्थना करने के समय पर நாளையும் எனக்கு உங்களுக்கு நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு इन दिनों में आपके लिए और हमारे लिए भरपूर खाकर திருப்தி அடைந்து तृप्त होकर உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து आप लोगों को आश्चर्य काम से चलाए हुए உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். तुम्हारे परमेश्वर के नाम को स्तुति करेंगे। ஜனங்கள் ஒருபோதும் मेरे प्रजा कभी भी நானும் நீங்களும் அவங்க ஜனங்களா இருந்தோம். हम और आप उनके प्रजा रहेंगे तो எல்லாம் வெட்கப்பட்டு இருக்கலாம். सब कुछ लज्जित के समान रह सकती है, கிடையாது. लेकिन वो अंतिम नहीं है। வீழ்ச்சியிருந்த கற்றுக்கொள்ள வேண்டும். हम उसे सीखना है, ராக்காலத்தில் ஜெபிக்க வேண்டும். रात में प्रार्थना करना है। அல்லேலூயா. हालेलुया। கானான் தேசத்துக்கு மோசே அழைச்சிட்டு போறாங்க. कानान देश में मूसा को लेकर जाते हैं। இப்ப ஆண்டவர் சொன்னாங்க, நீ மேல மலைக்கு வா. परमेश्वर ने बोले तू ऊपर पहाड़ पर आ। ஜனங்களை ஆரோன்ட்ட
ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. जो लोगों को आरोन के पास दिए थे, இப்ப இந்த ஜனங்களுக்கு அவசரம். लेकिन ये लोगों को जल्दीबाजी है. 40 நாள் ஆயிட்டு இந்த மோசேக்கு என்ன ஆச்சு? 40 दिन हो गया इस मूसा को क्या हुआ? நான் பெரிய அவசரக்காரி. मैं भी बहुत जल्दीबाज करती हूँ. ஆண்டவருடைய வசனம் மாத்திரம் இல்லனா, परमेश्वर के वचन नहीं है तो मैं सब कुछ खत्म. हालेलुया. வார்த்தை நம்ம ஒவ்வொருவரையும் நடத்துகிறது. ये वचन हम हर एक लोगों को चलाती है. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं கூட்டிட்டு வந்த ஜனங்கள் கெடுத்துட்டாங்க. जो लेकर आए हुए लोग बिगाड़ दिए हैं. நாளைக்கு போறேன், मैं मिठाने वाली हूँ. அழிக்காதங்க ஆண்டவரே. आप मिठाओ मत परमेश्वर. என்ன சொல்லுவாங்க? ये मिस्र लोग क्या कहेंगे? கூட்டிட்டு போய் கொல்ல கூட்டு போயிட்டாங்க. इसे लेकर उन्हें मारने के लिए लेकर आए क्या? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு தனி மனிதன் ஆண்டவர் சொல்றாரு. एक अलग एक व्यक्ति के पास परमेश्वर कहते हैं விட்டு நான் இவங்களை அழிக்க போறேன். मुझे छोड़, मैं इस लोगों को मैं मिटाना चाहता हूँ. நம்ம அப்பாவின் அன்பு எவ்வளவு பெருசு. अपने पिता के प्रेम कितने महान है. சாதாரண மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, एक साधारण मूसा को देखकर परमेश्वर कहते हैं அழிக்க போறேன், என்னை விட்டு விடு. ये लोगों को मैं मिटाने वाला, मुझे छोड़. நமக்கு அதிகாரம் தந்திருக்காரு. मुझे अधिकार दिए அந்த हैं. அதிகாரத்தை பறிக்க நம்மை சுற்றிலும் பொல்லாத उस अधिकार को छीनने के लिए चारों ओर बुरे आत्माएं हैं. எவனை வகை தேடி, किसे मौका देकर, எவனை வகை தேடி. நம்ம அன்புல நடக்கக்கூடாது. हम प्रेम में नहीं चलना है. கூட ஒருத்தர் பேசக்கூடாது. एक दूसरे के साथ बातें नहीं. ஒரே பொறாமை. एक जलन को. அல்லேலூயா. हालेलुया. இந்த என் வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்காங்க. मेरे घर पर 2 बच्चे लोग हैं. அவ அம்மா இட்லி அவனுக்கு எடுத்து கொடுத்தா எனக்கும் இட்லி எடுத்துதான் தரணும். मुझे इडली उठा कर दे दी तो मुझे भी उठा कर ही देना है. அவன் படி எடுத்து கொடுத்தேங்க. उनके लिए हाथों में दे दी ஒரு ना. அம்மா பெற்ற பிள்ளைதான். एक ही माँ के बच्चे हैं, लेकिन क्या जलन आती है. குழந்தையிலே நமக்கு கருவிலே இப்படி பொறாமையா உண்டு. हम बचपन में ही अपने कोख में ही ऐसे आ जाते हैं. பொறாமை யாருக்குள்ளது? जलन किसके लिए है? பொறாமை யாருக்குள்ளது? जलन किसका है? பிசாசுக்குள்ளது. शैतान का है. அல்லேலூயா. हालेलुया. அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது. प्रेम परमेश्वर के पास से आती பொறாமை है. எங்கிருந்து வருது? और जलन किसके पास से? பிசாசிட்டிருந்து और வருது. शैतान के पास से आती है. எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். सभी लोगों को आशीर्वाद करते कर परमेश्वर कहते हैं. ஆசீர்வாதம் எல்லாருக்கும் உரியது. अब्राहम के आशीर्वाद सभी के हैं. பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறார். तेरे नाम को बढ़ोतरी करोगे करके कहते அவருடைய हैं. பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். उनके ताकत भरा हुआ हाथों के अंदर रहना அவருடைய चाहिए. பலத்த கரம்னா उनके ताकत भरा हुआ हाथ. வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு மீறி நடக்க கூடாது. वचन क्या कहती है उसकी उल्लंघन नहीं करना चाहिए. சரீரத்தை சுட கொடுத்துருவாங்க. अपने शरीर को जलाने के लिए दे देंगे, लेकिन प्रेम जताने के लिए इच्छा नहीं. பவுலுக்கு எவ்வளவு ஞானம் கொடுத்திருக்காரு. पौलुस को कितना अच्छा ज्ञान को दिए थे. சரீரத்தை சுட கொடுத்தாலும் அன்பு இல்லை என்றால் शरीर को जलाने देंगे तो भी, प्रेम नहीं तो भी அது ஒண்ணும் இல்ல. वो कुछ नहीं है. அன்பு இல்லாதனால தான் வாக்குவாதம், प्रेम नहीं है, इसीलिए वाद विवाद है, समस्या है, சண்டை. वहाँ पर झगड़ा है. ஒரு அண்ணன் தம்பி, एक भाई भाई थे தம்பி நான் வித்து தாரேன்னு கையெழுத்து கூட வாங்கிட்டாரு. जो बेच कर दे दूंगा कर सिग्नेचर ले लिए थे. அண்ணன் போய் ஊர்ல உள்ள சொத்தை பூரா வித்து கொண்டு போயிட்டாரு. बड़े भाई गांव के सारे जायदाद को बेचकर लेकर चले गए. தம்பி ஊருக்கு போய் என்ன அண்ணன் இப்படி செஞ்ச? ये छोटे भाई क्यों ऐसे किया कर मांगने लगे. ஒண்ணுமே கொடுக்கல. कुछ भी नहीं दिए थे. எங்க போறாங்க? ये क्या कहाँ पर நீங்க எப்படி இருக்கோம்? हम और आप कैसे हैं. அல்லேலூயா. हालेलुया. வசதி, 2 பேருக்குமே வசதி தான். दोनों भी बहुत अच्छे धनी थे. யார் கொண்டு வரது இல்ல. कोई लेकर नहीं जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. எப்படி இருக்கோம் நம்ம? हम कैसे हैं. நம்ம ஆராய்ந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். अपने आप को जांच कर देखेंगे तो ही पता चलेगा. மோசேட்ட ஆண்டவர் சொன்னார், கெடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. मूसा के पास कहने लगे परमेश्वर बुरा, इन्होंने गलत किया कर டென்ஷனாரு, इन्होंने गिड़गिड़ाया. சரிட்டாரு. वो हाँ कह दिए. இப்ப ஆண்டவரே எழுதின கற்பலகையை அவரே உண்டாக்கி எழுதினதை கொண்டுட்டு வராரு. वो जो लिखा हुआ पत्थर को ही लेकर आए थे. நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். हम सब लोग पता है हम सभी को. ஆண்டவர் கோபத்தை அடக்கிட்டு இவர் வராரு. परमेश्वर के क्रोध को मिटा, गुस्सा को मिटा कर ये आते हैं. என்ன நடக்கு? ये क्या होता है यहाँ पर. இந்த ஆரோன் வந்து आरोन यहाँ पर ஆசாரிய அபிஷேகம் இருக்காரு. याजक की अभिषेक है यहाँ पर. எனக்கு ரொம்ப தொல்லை பண்ணுதாங்க.
लोग उन्हें बहुत ये करते हैं। நம்ம வீட்டுல நிறைய தொல்லைகள் இருக்கு. हमारे घर पर भी बहुत सारे समस्या நிறைய रहती है, பிரச்சனைகள் இருக்கு. बहुत सारे समस्या रहती அது है, பெரிதில்ல. वो बड़ी नहीं है। நமக்கு அவர் விசுவாசம் தந்து हमारे लिए विश्वास को दिए हैं। ஆரோன்க்கு அந்த மோசைக்கு என்னாச்சோ? आरोन को, उस मूसा को क्या हुआ? நிறைய ஜனங்களுக்கு தொல்லைப்படுத்துறாங்க. बहुत सारे लोग उन्हें ऐसे गिड़गिड़ाए थे। என்ன பண்ணிருக்கணும்? उन्होंने क्या किया? ஆண்டவரே நீ காப்பாற்று. परमेश्वर मुझे सुरक्षित உண்மையா रखो। இருக்கிறேன். எங்க இருக்கு ஜெரமி? ये कहाँ पर है? கர்த்தாவே நீ தேவனே நீ காப்பாற்று मैं நம்பிக்கிறேன். परमेश्वर मुझे बचाओ कर लिखा है। சங்கீதம் 16 இவங்களுக்கு நான் சொன்னேன். भजन संगीता ऐसा 14:1 पर है। இவங்க வாட்டர்லயே போறவங்கள்ட்ட சொன்னாங்க. मैं रोड में जाने वाले को भी बोले, அவங்க பேண்டெல்லாம் கலந்து போச்சு அப்படிதானே ஜெரமி? उनका बैंड पूरा निकल गया, சாப்பிட முடியல. उन्हें खाना नहीं खाने लगे। நான் அந்த சொன்ன வசனத்தை அவங்க சொன்னாங்க. वो मैंने बोला वचन को, उन्होंने दूसरे को भी बोले। இதை சொல்லிட்டே இருங்க. इसे बोलते ही रहना। சங்கீதம் 16 வருது. भजन संगीता 16:1 தேவனே என்னை காப்பாற்று. परमेश्वर मुझे सुरक्षित உண்மை रखो, நம்பியிருக்கிறேன். आपको ही भरोसा அவங்க रखा। சொல்லிட்டே இருந்து சாப்பிட ஆரம்பிச்சு நல்லா வந்துட்டாங்க. वो खाना खाते खाते अच्छे हो गए। அப்படிதானே ஜெரமி? वैसे ही ஏம்மா, நீங்க சொன்ன வார்த்தை அந்த சொன்ன அவங்க சொல்லி நல்லா வந்துட்டாங்க. वो बोले तो अच्छे हो गए वो वचन को बोलकर। எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை जो लिखा हुआ वचन ஏட்ல இருந்த சொரக்கு எங்க அப்பா சொல்லுவாங்க. पुस्तक पर रहेगी तो वैसे ही नहीं रहेगा, என்னை பார்த்து சொல்லுவாங்க. मुझे देखकर कहेंगे சனியனையா சோறு கறி கொண்டு விட்டாங்க. ये क्यों खाना पकाने के लिए छोड़े हैं इन्हें। எங்க அப்பாவுக்கு அடிக்கடி சனியன் வரும். मेरे पिताजी को ये शब्द बार बार आती है। நாங்க 3 பேர், எங்க மைனி ஒரு நாள், நாங்க ஒரு நாள், லீலா ஒரு நாள். मेरे भाभी मेरे बहन में एक दिन खाना पकाना है। நான் வச்சேன்னு தெரிஞ்சது எங்க அப்பாவுக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை. मैं खाना पकाया बोलेंगे तो उन्हें इच्छा அப்ப नहीं எங்க रही। அப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? वो मेरा पिता क्या बोलते हैं, ஏட்டு சொரக்கா கறிக்கு வதவா. जो पुस्तक पे लिखा हुआ दूधी खाना पकाने के लिए नहीं படத்துல होगा, சொரக்கா இருந்தா அது கறிக்கு ஆகுமா? वो ऐसा रहेगा तो चलेगा क्या। அத மாதிரி நமக்கு வாக்கு தத்தங்கள் தந்து इसीलिए हमारे वायदा को दिए हैं। இருதயம் உள்ளான மனுஷன் जो हृदय आत्मिक मनुष्य को அதுல நிரப்பி उसे भरकर வாயினால நம்ம அறிக்கை अपने होठों से कबूल करने के समय சில நேரம் பிரச்சனை ரொம்ப வந்துரும். बहुत सी समस्या आ जाती ஜெபிக்க है, மூடே இருக்காது. प्रार्थना करने के लिए मन ही नहीं रहता। தேவனே என்னை காப்பாற்று. परमेश्वर मुझे सुरक्षित करो, அழகா சமாதானம் வந்துருது. कितना अच्छा शांति आ जाती அந்த है। வார்த்தை வல்லமை உள்ளது. वो वचन बहुत सामर्थ्य भरा है। மோசே மேல இருந்து வராரு. मूसा ऊपर से आते हैं, கையில கற்பலையோடு வராரு. वो पट्टियों के साथ आते हैं। ஆரோன் என்ன பண்ணிட்டாரு? ये आरोन ने क्या कहा, ஜனங்கள்லாம் தொந்தரவு பண்றாங்க. அதான் நம்மளுக்கு தொந்தரவு பக்கத்து வீட்டுல இருக்குது. ये लोग सब हमें ऐसे करते हैं। இதெல்லாம் இல்ல, சமாதானத்துக்கு हमारे जो अड़ोस पड़ोस में कोई हमें बुरा नहीं करते, எல்லா இடத்துலயும் தொந்தரவு வரும். कई लोग ऐसे झंझट देते हैं। அதுக்காக நம்ம பிரச்சனை பெருசா நினைக்க கூடாது. अपने समस्या को बड़ा नहीं देखना அதான் है। நம்ம வார்த்தை தந்திருக்கிறார். ये वचनों को दिए हैं परमेश्वर, இவர் விசுவாசிக்கல. इन्होंने विश्वास नहीं किया। தொந்தரப்படுத்தினபடி இருக்காங்க. உங்க நகையெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு செஞ்சு கொடுத்தாரு. ये वो सारे गहनों को लेकर आकर कर एक बेड को बना दिए थे। நடத்தி வந்த கர்த்தரை மறந்துட்டு जो चलाया हुआ परमेश्वर को भूलकर இந்த கண்டுபிடி இதுதான் கர்த்தர்னு சொல்ல ஆரம்பிச்சு ஆடல் பாடல் என்ன நடக்குது. ये बछड़ा को लेकर यही गीत गाते नाचते थे। இங்க நம்மளே யோசனை கேட்க ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. यहाँ पर योजना मांगने நம்ம के लिए சுய புத்தியில என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். हमारे स्वयं में क्या करते हैं கர்த்தருக்கு हम, முதலிடம் கொடுக்காமனா ஒண்ணுமே வாய்க்காது. जो परमेश्वर को पहले स्थान नहीं देंगे तो कुछ नहीं होगा। அப்படி நான் சம்பவத்தை அனுபவிச்சிருக்கேன். मेरे जीवन में ऐसे संभावना को मैंने अनुभव किया என் है। அனுபவத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். मेरे अनुभव से आप लोगों को मैं देती हूँ। हालेलुया हालेलुया। முதல்ல நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. इसलिए हमें कुछ नहीं कर நம்ம पाएंगे, சமூகத்துக்கு பேரணும். उनका समूह में जाना है। செய்ய வேண்டும். हम क्या करना है, அவர் சொல்லுவாரு. वो बोलते हैं। ராக்காலத்துல எல்லாரும் படுத்திருக்கும் போது அமைதியா நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. रात में सब लोग सोने के बाद आप लोग प्रार्थना कर देखिए, உத்தரவு தருவார். वो उत्तर देंगे। என் பிள்ளைகளுக்கெல்லாம் மாப்பிள்ளை வந்தாங்க, எனக்கு கொடுக்க பயம். मेरे बच्चों के लिए दूल्हा लोग आए थे, எனக்கு அவர் வெளிப்பாடு தருவார். परमेश्वर प्रकटीकरण देते थे। அல்லேலூயா हालेलुया। அதே மாதிரி அரசியும் தான்.
वो वैसे ही அரசி भी है। அவனுக்கு சொன்ன உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும் वो आप लोग को कैसा दूल्हा எழுதி चाहिए, வச்சு ஜெபம் பண்ணுங்க. आप लोग लिखकर प्रार्थना करो। அல்லேலூயா. हालेलुया। அவங்களும் மருமகன் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. उनके दूल्हा से आशीर्वाद पाए थे। எல்லா மகத்துவத்தையும் எழுதி நம்ம கையில தந்திருக்காரு. सभी महत्व को लिखकर अपने हाथों में दिए அதை हैं। விட்டுட்டு उसे छोड़कर நம்ம இஷ்டப்படி நடக்குது. वो हमारे इच्छा के अनुसार चलते हैं। அமர்ந்தி பாட்டு படிக்க நேரம் இல்லை. அமர்ந்திருந்து அவரை தேவனென்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். அல்லேலூயா. உபாகமத்துல 11 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, व्यवस्था वरण में 11वां अध्याय पर परमेश्वर इस तरह कहते हैं, உங்கள் முன் ஒருவர் எதிர்த்து நிற்பது आपके सामने कोई भी विरोधित नहीं करेंगे। முன்னால अपने सामने நமக்கு எவ்வளவு விசேஷத்தை தந்திருக்காங்க. अपने विशेष कितना दिए हैं। அதெல்லாம் விட்டுட்டு தேவனுக்கு முதலிடம் கொடுக்காத எல்லா காரியமும் வாய்க்காதே போகும். ये सब कुछ छोड़ना चाहिए। परमेश्वर को समूह में नहीं जाएंगे तो असफल हो जाएंगे। ஆண்டவரை விட்டுட்டு நம்ம வாக்குவாதத்துல ஜெயிக்க முடியாது. परमेश्वर को छोड़कर वाद विवाद में हम विजय नहीं पाएंगे। வாக்குவாதம் தேவனுக்கு பிடிக்காது. वाद विवाद परमेश्वर को पसंद नहीं है। எக்ஸாம்பிளுக்கு நான் 5 நிமிஷம் தான் இருக்கு. அல்லேலூயா. हालेलुया। இப்ப வந்தாச்சு. ये लोग आ गए। பாக்காங்க இவங்க டான்ஸ் ஆடி கும்மாளம் போட்டுட்டு இருக்காங்க. ये लोग नाच कर खुशियां मना रहे हैं। ஆண்டவர் கோபப்பட்டார். அவர் தனிச்சு வந்தார். இவர் நல்லா உடைச்சு போட்டார். ये परमेश्वर को गुस्सा डाल दिए थे, मगर ये सब कुछ तोड़ दिए थे। அவரால தாங்க முடியல. उनसे सहन नहीं पा रहे थे। आरोन को क्यों नहीं नाश किए? ஆசாரிய ஊழியம் இருந்துச்சு. क्योंकि याजक की सेवा நம்ம की। யாரையும் குறை சொல்லக்கூடாது. हम किसी को कमी नहीं बोल रहे हैं। हालेलुया। அவருக்கு விசேஷித்த அபிஷேகம். वो विशेष अभिषेक है। லேவியரை பார்த்து இவர் சொன்னார், लेवी को देखकर इन्होंने कहा, ஆட்டுக்குட்டியை நொறுக்கி தண்ணியில விட்டு அதை குடிக்க சொல்லிட்டாரு. इसे तोड़कर पानी में डालकर उसे पीने के लिए कह दिए। நீங்க எல்லாரும் சகோதரன் பாராங்க, சிநேகிதன் பாராங்க, உங்க பிள்ளைகளும் பாராங்க, எல்லாரும் வெட்டிடுங்க. उनके भाई, उनके दोस्त कुछ भी मत देखो, उन्हें काट दीजिए। 3000 பேரை வெட்டி போட்டார். 3000 लोगों को काट दिए थे। இப்ப ஆண்டவர் சொன்ன கேட்கிறார். तब परमेश्वर के पास आके मांगने சொல்ல लगे। முடியல. ஆண்டவர் முகமுகமாய் பேசுறார். परमेश्वर उनके संग बातें करते ஒரு हैं। சிநேகிதனோடு பேசுறார். एक दोस्त के साथ बातें करने के समान எங்க ஆண்டவர் சொன்னாரு, परमेश्वर ने कहा, நீங்க இப்படி பண்ணதுனால நான் உங்க கூட வர மாட்டேன். तुमने ऐसे किया तो मैं आपके संग नहीं आऊंगा। வந்தவங்களை நிக்கிரகம் பண்ணிருக்கேன். आएगा तो मुझे नाश कर दूंगी। அதாவது இன்சிடென்ட். लेकिन गिड़गिड़ाते हैं। நீங்க வந்தாதானே நாங்க விசேஷம். आप हमारे संग आएंगे तो ही हम विशिष्ट लोग हैं ना। அப்பமா ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக तब मेरे समूह तेरे और आगे, நான் உனக்கு இளைப்பாறுதல் मैं तुझे विश्राम दूंगा। ஜெபிக்கிறவர்களுக்கு முன்பாக யார் எதிர்த்து நிற்க முடியும்? पर प्रार्थना करने के सामने कौन खड़ा रह सकता है? நான் ஜெபிக்கிறவர்கள் நம்ம பெருமை கொண்டோம்னா finish. हम प्रार्थना करते कर घमंड जताएंगे तो खत्म हो जाएगा, कुछ नहीं होगा। அல்லேலூயா. हालेलुया। அன்பில்லை என்றால் ஒன்றுமில்லை. प्रेम नहीं है तो कुछ भी नहीं। அப்போ மோசே கெஞ்சினாங்க, मूसा गिड़गिड़ाने लगे। ஆண்டவர் மன்னிச்சாங்க. परमेश्वर क्षमा किए थे। சமூகம் போச்சு. उनका समूह गई थी। இதுவரை நடந்தது போதும். हम अब तक चले हुए நம்ம काफी है। ஆண்டவருக்குள்ளே இருப்போம். हम परमेश्वर के अंदर है। வீட்டுல என்ன குறை இருக்கு? हमारे घर पर क्या कमी है? எல்லாவற்றையும் நிரப்புவார். सभी को सभी से भर देंगे। பேதுரு சொல்றாரு, पत्रस कहता है, அல்லேலூயா. हालेलुया। நம்ம வீடு கட்டப்படணும். हमारे घर बांधना है। என் வாழ்க்கையில இருந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், मेरे जीवन से आप लोगों को मैं கணவன் कहती हूँ, மனைவி எப்படி நடந்து கொள்கிறோம்? पति और पत्नी हम कैसे चलते हैं, அல்லேலூயா. அதுக்கு முன்னால தான் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். उसके बाद बच्चे लोग अच्छे रहेंगे। எங்க வீட்டுக்காரங்க அமைதியா தான் இருப்பாங்க. हमारे पति बहुत शांति रहते என் हैं, சொல்லு கேட்கவே மாட்டாங்க. मेरे बातें नहीं सुनते थे। நானும் கத்துவேன். मैं बहुत चिल्लाती அது थी, ஒரு உபயோகமும் இல்லை. वो कुछ भी काम की கத்துனா नहीं। நான் கத்திட்டு தான் இருக்கேன். मैं चिल्लाती तो चिल्लाते ही रहना है। அப்போ இவர் பேதுரு சொல்றாரு, लेकिन पत्रस कहता है, நம்ம கணவன் மனைவிக்குள்ள உறவு ரொம்ப முக்கியம். पति पत्नी की रिश्ता बहुत मुख्य है। ஒன்று பேரு 3:3-4 சொல்றாரு. पहले पत्रस 3 अध्याय 4 पर कहते हैं, போதனையின்றி மனைவிகள் நடக்கையினால ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். எங்க வீட்டுல எங்க
கணவர் வீட்டுல எல்லாரும் இந்த அல்லேலியா கூட்டத்தை நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. मेरे पति के घर वाले लोग इस हालेलुया के लोगों को मैं भरोसा नहीं करते ऐसे बोलते थे। எங்க வீட்டுக்காரருக்கு சொல்லுவோம் நீங்களும் பொய் சொல்லிட்டாளுக்கு. मेरे पति भी कहते ये तुम लोग सब झूठ बोले वाले, அல்லேலியா கூட்டத்தை நம்ப மாட்டோம். ये हालेलुया झुंड के लोग भरोसा नहीं है। அவங்க வெளியா இருப்பாங்க நெடுமுழங்கால, அவங்க நிக்காங்க எங்கேயும் நிக்க முடியாது. वो बहुत दुबले हैं, अच्छे से घुटने में टेरते, मुझे नहीं होता है। பேதுரு என்ன சொன்னாரு? पतरस क्या बोले थे? எந்த வசனஸ்தமா? 3 அதிகாரமா? 3:4. போதனையின்றி மனைவிகளின் அழகையினாலே ஆதாயப்படுத்தி கொல்லப்படுவார்கள். அல்லேலூயா. हालेलुया। நான் சொல்லுது 4 कहती है, அலையாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைத்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையில் வாலிப நாட்கள்ல जवान के दिनों में எபிரேயருக்கு பவுல் எழுதார். इब्राहिम के पुस्तक में पौलुस लिखते हैं, 13 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது. 13वां अध्याय 1 वचन कहता है, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. 4 வசனமா? விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக. அல்லே போதும். அல்லேலூயா. हालेलुया। கணவன் மனைவிக்குள்ள உறவு உண்மை உள்ளதாக இருக்கணும். पति पत्नी के अंदर बहुत सच्चाई के साथ रहना है। நம்ம பிள்ளைகள் எப்படி போனாலும் சரி அவர் கொண்டு வருவார். अपने बच्चे कैसे जाएंगे तो भी लेकर आएंगे। அவர் பிள்ளைகளை பெருமைப்படுத்துவார். अपने बच्चों के नाम को बढ़ोतरी करेंगे, அவர் உயர்த்துவார். वो बढ़ोतरी करेंगे, ஏன்னா அதுல உண்மை வேணும் நமக்கு. क्योंकि उस पर सच्चाई चाहिए। அப்போ அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைந்துள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற गुणमे உங்களுக்கு ना छुपाने वाले सजावट के द्वारा नहीं, नम्र और मन में दीनता के साथ रहने वाले सजावट के साथ, அதுதான் அலங்காரமா இருக்கணும். वही सजावट रहना चाहिए। அது தேவனுடைய பார்வையில என்னது? वही परमेश्वर की दृष्टि में बहुमूल्य है। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। பிள்ளைகள் சரியில்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. बच्चे लोग बराबर नहीं है कर चिंता नहीं उठाना चाहिए। பிள்ளைகள் பத்திச்சுட்டியும் बच्चे लोग अपने चारों और मेज में, हालेलुया हालेलुया। என் பிள்ளைகள் என்கிட்ட பேசவே இல்லை. मेरे बच्चे लोग मेरे से बातें नहीं करते हैं। 3 மாசமா என் பையன் 3 महीने से मेरे लड़का வீட்டுல வந்து தங்கிட்டு போறாரு. घर पर आकर देख के जाते हैं। பேசுவாரு. மனைவிக்கு பையன் யாராவது சொல்லிடாங்க. उनके पति से डर है, वो आते हैं। மருமகள் நல்லா பேசிக்கிடுவா. वो जो बहू भी अच्छे बातें कर लेती है, நல்லா பேசிக்கிடுவாங்க. நானும் பேசிக்கிடுவேன். वो भी अच्छे बातें करते, मैं भी बातें करती हूँ। எனக்கு செய்தது பிடிக்கணுமே. उनको करने के लिए उन्हें पसंद आना चाहिए ना। இப்ப நான் போன் பண்ணா मैं फोन करेंगी तो வீட்டுல வச்செல்லாம் எடுக்க முடியாது. घर पे से नहीं उठाते हैं। எல்லாருமே நாங்க பேசிக்கிறோம். हम अच्छे से நம்ம बातें, வீட்டுல எப்படி இருக்கோம், மாமியாரை எப்படி பார்க்கோம், हमारे घर पर सास लोग कैसे रहते, அதையும் மாற்றிக்கிறா. वो भी बदलते हैं। हालेलुया। हालेलुया। அது முடிவு கிடையாது. वो अंतिम नहीं है। உன் பிள்ளைகள் உன் பண்ணிச்சுட்டியும் तुम्हारे बच्चे चारे और बीच में, हालेलुया हालेलुया। நம்ம ஒருத்தர் நல்லவங்க கிடையாது. हम कोई भी भले लोग नहीं தப்பு हैं। பண்ணிட்டு சரண்ட் हम अच्छे ஆண்டவரே क्षमा कर दीजिए। நேரப்பட்ட ரத்தம் பேதுரு தான் சொல்லுது. वो बहुमूल्य लहू पत्रसी कहते हैं। இப்படி இருந்ததுனால சாரால உலகத்துக்கு ராணின்னு சொல்லாங்க. इस பேதுரு சொல்லுகிறார். इस तरह रहने से ही साराल को संसार के रानी कहते हैं। ஆண்டவர் என்று சொல்லி அவங்க அடங்கி இருந்திருக்காங்க. हाँ, परमेश्वर बोलकर वो दीनता के साथ रहते थे। அவர் போய் சொன்னாருன்னு சொல்லி எழுத்துக்கே கொண்டு போய் பார்வனே கொண்டு போயிட்டான். वो डरते, झूठ बोले, डरते कर पारोन ऐसे लेकर चले गए थे। பார்வன் அந்த அம்மாவை ஏதாவது செய்ய முடிஞ்சதா? पारोन उस माँ जी को कुछ कर पाए थे क्या? நானும் நீங்களும் அவருடைய கண்கள். हम और आप उनके आंखों के समान है। நமக்கு எழுதியிருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்குரியதும் உங்களுக்குரியதும். हमारे लिखा हुआ सभी वायदा हमारे लिए, आपके लिए है। அல்லேலூயா हालेलुया। நம்ம குடும்ப வாழ்க்கை, अपने पारिवारिक நம்ம जीवन, கணவர் சொந்தக்காரங்க, हमारे மனைவி पति के சொந்தக்காரங்க. रिश्तेदार, हमारे पत्नी के रिश्तेदार, அன்பு எப்படி செலுத்துகிறோம் कैसे हम प्रेम जताते हैं, அதுல ஆண்டவர் பிரியப்படுகிறார். उस पर परमेश्वर प्रिय होते அது हैं। விலையேறப்பெற்றது. वो बहुत बहुमूल्य है। அல்லேலூயா हालेलुया। அல்லேலூயா हालेलुया। நமக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கலாம். हमारे लिए सब कुछ कठिन रह सकती நம்ம है, ஆண்டவர் சமூகத்துல இருந்து लेकिन हम परमेश्वर के समूह पर रहकर ஆண்டவரோட ஒப்புரவாகும். परमेश्वर के वो मेल मिलाप करेंगे நடு तो ராத்திரி நம்ம நமக்காக ஜெபிப்போம். जो आधी रात पर हम हमारे लिए प्रार्थना करेंगे, உத்தர மகிழ்ச்சி.
செய்வார். वो उत्तर देंगे. நமக்கு இன்னைக்கு பிரசங்க வார்த்தை. हमारे लिए आज प्रचार के वचन. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு பாஸ்டர் எனக்கு டைரி தந்தாரு. तुम लोग अच्छे से तृप्त होकर रहने के लिए पासवान ने अच्छे से एक डायरी दिए है. 3 பேர் தான் இருக்கு. 3 ही जन के है. 4 தந்தாரு. 4 दिए थे. 2 வச்சிட்டேன். 2 रख लिए थे. ஒன்னு சகோதரி சந்திராவுக்கும் அவங்க அக்காவுக்கு கொண்டு வர மறந்துட்டேன். बहन चंद्रा को और बहन सुरेंद्र को देने के लिए हम सोचे थे. ஞான வசந்தா ஜெயராணிக்கெல்லாம் கிடையாது. ज्ञान நாங்க 3 பேர் வச்சிட்டோம். हम तीनों जन रख लिए थे. உடனே எழுதி கொண்டாந்துட்டேன். उस पर लिख कर लेकर आए. அப்ப நமக்குள்ள நம்ம வாக்குத்தத்தத்தை மறக்க கூடாது. हमारे वायदा को नहीं भूलना चाहिए. அவன் நம்ம பேரை பெருமைப்படுத்துவார். हमारे नाम को बढ़ोतरी करेंगे. அப்படியே எழுதி இருக்குது. ऐसे ही लिखा है ना. எழுதுனது वो ऐसा लिखा है तो वो वैसे कोई ही சொல்லாது. वो झूठ नहीं बोलेगी. நம்ம தான் போய் சொல்லுவோம். हम ही झूठ बोलते हैं. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். हम जांच कर देखेंगे. கர்த்தர் பெரிய காரியம் परमेश्वर बड़ा कार्य करेंगे. சாப்பிடுமா? हम कैसे खाएंगे? சம்பூர்ணமாய் சாப்பிட்டு हम भरपूर खाकर திருப்தி அடைந்து तृप्त होकर உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த तुम्हारे लिए आश्चर्य काम से चलाए हुए உங்கள் परमेश्वर தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை यहोवा के नाम से துதிப்பீர்கள். स्तुति करेंगे. என் ஜனங்கள் मेरे प्रजा என்ன காரியம் குறைந்திருக்கு? मेरे को क्या कार्य कमी है? இல்ல. वो कुछ नहीं है. நாங்க உங்களை விட போறதில்லை. लेकिन तुझे आपको छोड़ेंगे नहीं. விடக்கூடாது. उन्हें छोड़ना नहीं है. ஏசாயா சொல்றாரு. एशिया कहते हैं. ஏசாயா 62 एशिया 62 पर வாசிப்போம். पढ़ेंगे. அவர் செய்யுன்னே அவர் சும்மா இருக்க அந்த விடாத இருக்குன்னு வரும். 62 தான் நினைக்கிறேன். 62 ஏழுமா. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்த்திருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? वैसे बोलेंगे उन्हें छोड़ना नहीं चाहिए. அவருக்கு காது இருக்கு. उनके लिए कान है. எல்லாருக்கும் தெரியும்படியா வைத்துவாரு. उन सभी लोग जानने जैसे वो बढ़ोतरी करेंगे. அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் इस तरह के विश्वास को परमेश्वर देंगे. விசுவாசம் தான் காரணம். विश्वास ही कारण है. விசுவாசம் இல்லாம அவங்க விக்கிரகத்தை பண்ணாங்க. विश्वास नहीं है तो मूर्ति को किए ना. गीत गाने के समय